திருச்செந்தூர் வடிவேல் முருகனை போற்றி வணங்கி, என் குலதெய்வமான கற்கவேல் ஐயனாரை போற்றி வணங்கி, நமது நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. தற்போது நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2024ஆம் ஆண்டு குரு பகவான் வக்ர நிலையில் அடையும் பொழுது, ரிஷபராசியில் அமர்ந்திருக்கும் குரு பகவான் வக்ர நிலையில் அடையும் பொழுது நம்மளுடைய 12 ராசினியர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, நம்ம என்னென்ன விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்க போறோம். சிரித்த முகத்துடன் எவ்வளவு பெரிய பிரச்சனைனாலும் எதிர்கொள்ளும் ஆற்றலும், மற்றவர்களை தன் வசப்படுத்தும் அன்பினால் ஈர்த்து கொள்ளும் தன்மை கொண்ட ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சியில் ஏற்படும் மாற்றங்கள் என்னென்ன, எந்தெந்த விஷயங்கள்லாம் ஒரு பெரிய மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை நம்ம ரிஷபராசிக்காரங்க சந்திக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த குரு பகவான் உங்கள் ஜென்ம ராசியில் அமர்ந்திருக்கிறார். குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு எத்தனாம் இடத்து அதிபதி அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்து அதிபதியும் மற்றும் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்து அதிபதியான குரு பகவான், லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் 11ஆம் இடத்த. 8ஆம் இடத்த பார்த்திங்கன்னா நம்ம மாரகஸ்தானம் கூட சொல்லுவோம். ஸோ 8ம் 8க்கும் 11க்குரிய அதிபதியான குரு பகவான் உங்கள் ஜென்ம ராசியில் அமர்ந்து வக்ர நிலையில் அடையும் பொழுது என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படின்னா, எப்பவுமே பார்த்திங்கன்னா இந்த ஜென்ம குருனாலே ராமர் வனவாசம் சென்றது நமக்கு ஞாபகம் வரும். ஜென்ம குருனாலே ஒரு விஷயத்தை எதையுமே செய்ய முடியாமல் செய்ய முடியாத சூழ்நிலைகள் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறது, எவ்வளோ பிரச்சனைகளையுமே மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு எப்படியாவது கடந்துட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு தன்மையில் தான் செயல்படக்கூடிய தன்மைகள் கிரகங்கள் கொடுத்துருக்கும், குரு பகவான் கொடுத்துருப்பார். ஸோ இந்த நிலையிலிருந்து இந்த குரு வக்ர பயிற்சி ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது. மனதில் ஒரு தெளிவான ஒரு முடிவை கொடுக்கக்கூடிய தன்மையில் உங்களுக்கு குரு வக்ர பயிற்சி உறுதியாக இருக்கும். அதே போல் உடலில் உள்ள சிறு சிறு உடல் ரீதியான பாதிப்புகளை, அதாவது ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்திருப்பீங்க, சரியான மாதிரி இருக்கும், திரும்பி மறுபடியும் ஆஸ்பத்திரி போக வேண்டியிருக்கும். அல்லது உங்கள் வீட்டில் ரிஷபராசிக்காரங்க யாராக இருந்தாலும் நீங்கள் கொண்டு போய் பார்ப்பீங்க, அதுக்கு ஒரு விரைய செலவு ஏற்படும். ஸோ இந்த தேவையில்லாத ஒரு செலவுகளிலிருந்து, உடல் ரீதியாக மன ரீதியாக அழுத்தத்திலிருந்து வெளியேறுவதற்கான, விடுபட்டு வெற்றி பெறுவதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான காலம்தான் ரிஷபராசிக்கு இந்த குரு வக்ர பயிற்சி. உங்களுடைய உயர் பதவி நீங்கள் இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கடந்த ஏப்ரல் மாதத்துலேருந்தே நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்லேயுமே ஃபைனலில் நின்றுருக்கும். நீங்கள் இந்த வட்டம் ப்ரொமோஷன் கிடச்சிடும், நம்ம கட்டாயமாக வாங்கிடுவோம், நம்பிக்கையாக இருக்கும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. அப்படியே ஒரு நிப்பாட்டிடுவாங்க. அந்த விஷயத்துக்காண்டி நீங்கள் மனசுக்குள்ளேயே உருகி போராட வேண்டிய தன்மையெல்லாம் இருந்திருக்கும். ஸோ இந்த நிலையிலிருந்து உங்களுக்கு மாற்றம் இருக்கும். உங்களுடைய திறமைக்கேற்ற ஒரு ஊதியமும் கிடைக்கும், உங்களுடைய திறமைக்கேற்ற ஒரு ப்ரொமோஷனும் மதிப்பும் அங்கீகாரமும் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு அற்புதமான காலம். இந்த குரு வக்ர பயிற்சியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான தன்மை ரிஷபராசிக்கு மட்டும் கட்டாயமாக உண்டு. ஏன்னா குரு பகவான் சுக்கிர பகவான் வீட்டில் உட்கார்ந்துருக்காரு. ஆனால் குருக்கும் சுக்கிரனுக்கும் அந்தளவுக்கு ஒரு சரியான உடன்பாடு கிடையாது. அப்படி பார்க்கும்போது கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம் நம்ம சொல்லுவோம். இப்போ நமக்கு பிடிக்காத ஒருத்தர் நம்ம கிட்ட உட்காந்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன பண்ணுவோம், இவன் எழுந்திரிச்சு போட்டு நம்ம போய் அடுத்த கட்ட வேலையை பார்ப்போம், அதுலேயே அமைதியாக இருப்போம் அப்படின்னு போகும் பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி தான் குரு பகவான் உங்கள் ராசியில் உட்காந்துருக்கனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அமைதியை சார்ந்து இருக்க வேண்டிய கட்டாயமை. ஸோ குரு வக்ரமானனால உங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை, உங்களுக்குள்ள ஒரு ஆற்றல், குரு பகவான் ஆட்டோமேட்டிக்காக கொடுத்து என்ன பண்ணுவார், நீ நல்லாரு அப்படின்னு உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவார். ஸோ அப்போ நீங்கள் சூப்பரான ஒரு வாழ்க்கையை பெறக்கூடிய தன்மை இந்த குரு வக்ர பயிற்சி என எழுதிக்கொள்ளலாம். குழந்தை பாக்கியம் கிடைக்கவே மாட்டேங்கி, குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கேன். நானும் பலவிதமான விஷயங்களை செயல்பட்டு பார்த்துட்டேன், மருத்துவரை நாடிட்டேன், போராடிட்டேன், வழிபாடு செஞ்சுட்டேன். ஆனால் குழந்தை பாக்கியம் எங்கள் கல்யாணம் முடித்து இப்போ வரையும் காலதாமதம் ஆகிக்கொண்டே இருக்கிறது. கடந்த 1 வருட காலமாக குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்க நேயர்களுக்கும் சரி, பல வருட காலமாக குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கும் நேயர்களுக்கும் சொல்கிறது என்னென்னா, இந்த குரு வக்ர பயிற்சியில் உங்களுடைய சுய ஜாதகத்திலும் குரு வக்ரமாக இருந்தால் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன. அப்போ குழந்தை பாக்கியங்கிறது உங்களுடைய ராசியிலிருந்து 5ஆம் இடம், 5ஆம் இடத்தில் கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். குரு வக்ரமாய் கேதுவை பார்க்கும்பொழுது குழந்தை பாக்கியத்தில் உள்ள தடை விலகி வெற்றி கிடைக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்க வாய்ப்புள்ளது.
வேண்டாம், உனக்கு எனக்கு ஒத்து வராது, சண்டையாக இருக்குது, நீ சொல்லலாம், நான் சொல்கிறேன் நீ புரிஞ்சுக்கிறவே மாட்டேங்கிறத மனைவி சொன்னாலும் சரி, இல்லை கணவன் சொல்லியிருந்தாலும் சரி, அந்த நிலையிலிருந்து ஒரு மாற்றம் ஏற்பட்டு உங்கள் இருவருக்குள் ஒரு நல்ல ஒற்றுமையான சூழ்நிலைகள், நீங்கள் இருவரும் புரிந்து கொண்டு வாழக்கூடிய தன்மையில் கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகுதுங்க. உங்களுடைய ஆசைகள், பலவிதமான ஆசைகளையும் மனசுக்குள்ளே தங்க வச்சுக்கிட்டு அதில் ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்திக்கின்ற சூழ்நிலை மாறி ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய தன்மையில், ஆசைகள் மூலமாக நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய தன்மையில் குரு வக்கர பயிற்சி செயல்படுகிறது. அதே போல் குழந்தைகள் இருக்கு ஐயா, ஆனால் குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சி இல்லை, என் குழந்தை என் பேச்சவே கேட்க மாட்டேங்க, என்னை எதிர்த்து பேசுகிறான் அப்படின்னு சொல்லி வருத்தப்படுற ரிஷபராசி தகப்பனார் தாயாருக்கு என்ன சொல்ல வரேன்னா, இந்த குரு வக்கர பயிற்சிக்கு மூலமாக உங்களுடைய குழந்தைகள் உங்களை புரிந்து கொண்டு உங்கள் மீது அன்பு செலுத்துவதற்கான ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ளலாம். புதிய தொழில் தொடங்குவதற்கு ஒரு அற்புதமான பொற்காலமான சூழ்நிலைகள் ஏற்பட போகின்றது. அப்போ ஏதாவது ஒரு பிளான் போட்டு வச்சுருக்கீங்கன்னா குரு வக்கர பயிற்சிக்கு அப்புறம் முயற்சி எடுங்க. குரு வக்கர பயிற்சி அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா கட்டாயமாக புதிய தொழில் நீங்கள் தொடங்குவதற்கான செயல்பாடுகள் உண்டு. காவல்துறையில் பணியும் ரிஷபராசி நேயர்களுக்கு மிக அற்புதமான ஒரு சூழ்நிலை உண்டு. உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. சீருடை அணிந்து செயல்படும் அனைத்து ரிஷபராசி நேயர்களுக்கும் மதிப்பும் மரியாதையும் அங்கீகாரம் கிடைக்கும். அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். காவல்துறையில் மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை உங்களுடைய உயர் அதிகாரிகள் உங்களை மதித்து உங்களை பாராட்டக்கூடிய செயல்பாடுகள் நீங்கள் செஞ்சு ப்ரொமோஷன் வாங்குவீங்கிறது உண்மை. அப்போ நம்மளுடைய உயர் அதிகாரிகள் நம்ம பாராட்டிட்டாலே இந்த மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி, நமக்கு எல்லை இல்லாத மகிழ்ச்சி நமக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும். அதான் உண்மை. அதிலும் காவல்துறையில் உயர் அதிகாரி மூலமாக நம்ம பாராட்டு பெறுவது நமக்கு மிகப்பெரிய பாக்கியம் என்று விரும்புவாங்க. அந்த அளவுக்கு இந்த ரிஷபராசி நேயர்களில் உள்ள காவல்துறை நேயர்களுக்கு மிகப்பெரிய ஒரு எழுச்சியான சூழ்நிலைகள் ஏற்படுகின்றன. கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விரைய செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கணும், ஆடம்பர செலவுகளையும் குறைச்சிக்கணும். இந்த ரெண்டையும் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. இந்த ரெண்டு தான் ரிஷபராசிக்கு இந்த குரு வக்கர பயிற்சியில் சொல்ல வேண்டிய மிக முக்கியமான விஷயம். வேறு எதுவும் மிகப்பெரிய பாதிப்பான விஷயங்கள் எதுவுமே கிடையாது. சரியான முறையில் சொன்ன விஷயங்களை பயன்படுத்தினா உங்களுடைய எதிர்காலம் அற்புதமான இந்த குரு வக்கர பயிற்சி பொற்காலமான காலமாக இருக்க போகிறது என்பது நிதர்சனமான உண்மை.